ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு 2 வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துச்சு. இவருக்கும் அடிலாம் பட்டுச்சு. அதில் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், ஒரு வீட்டை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போன்ட்டு. அது உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் காட்டுக்குள்ளார இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் அப்படின்னா, என்னோடய சேனலில் வந்து நான் 3 வீடியும் கட்டியிருப்பேன். பட் ஆனால் 2ஆவது வீட்டுக்கு நான் போயிருக்க மாட்டேன். லாஸ்ட் வீடியோ தான் வந்திருப்பேன். அந்த இடத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரா நடந்துச்சு. அது என்னோடய சேனல் நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த 3ஆவது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமேலே பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இது உண்மையாக என்னன்னு தெரியல. நாங்கள் இப்போ அங்கே வரல. பட் ஆனால் அது பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 வயசுக்கு மேலே, மேபி ஒரு 60 இருக்கலாம். அப்படி ஓகே, மேபி ஒரு 60 இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வயசான ஆள் வந்து மதியமோ இல்லை சாயந்தரமோ ஒரே ஒரு டைம் தான் அந்த ஃபாரஸ்ட் வந்து வெளியே இது பண்ணுறாரு, வந்துட்டுருக்காரு. மற்றபடி ஃபாரஸ்ட்டாக தங்கியிருக்காரு. அவர் யார்கிட்டும் பேச மாட்டார். அவர் பேசினாலும் பேச்சு கொடுத்தாலும் அதுக்கு இது பண்ணிக்க மாட்டார். கோவம் மட்டும் ரொம்ப பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. நாங்கள் இங்கே 2 பேரும் இங்கே வந்திருக்கோம். பட் ஆனால் நாங்கள் அதுக்காக வரல. 3ஆவது பில்டிங் வந்து நாங்கள் மிஸ் பண்ண கூட ப்ரோ சொன்னார். சரி, 3ஆவது வீடு மட்டும் நான் இது பண்ணல, எடுக்கல ப்ரோ, நம்ம எடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு. பட் ஆனால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது. மேபி அங்கே இருக்க சயின்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. நாங்கள் அதுக்காக வரல, கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க ப்ரோ. அந்த ஆள் யார்ட்டும் பேச மாட்டாங்க, நான் கோவம் மட்டும் பயங்கரமாக படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கோவாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அந்த ஃபாரஸ்ட்டு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் எடுக்க அந்த வீடியோ வந்து பின்னாடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எப்படி இருக்குமோ தெரில. ப்ரோ சொல்லிக்கோங்க சைட்லேருந்து. எனக்கு இந்த உள்ளே வரும்போதே வந்து நாங்கள் உள்ளே கொஞ்சம் அதே உருவம் தான் திரும்பி நான் வந்திருக்கான்னு ஒரு இன்னும் எனக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா போன தடவை தலை உடஞ்சி கிட்டத்தட்ட எனக்கு 10 நாள் கூட ஃபுல்லாக ஆகலை. திரும்பி வலுக்கட்டாயமாக ப்ரோ வாங்க ப்ரோ, நான் 3ஆவது கன்ஃபர்மேஷன் எடுத்தே ஆகுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைனா அப்படி நீ உங்களால் வர முடியலன்னா நான் தனியாக போகிறேன்ட்டு. அப்புறம் சொன்னார், இல்லை தனியாக நீங்கள் போகாதீங்க. அப்புறம் என்னென்னே வந்திருக்காரு. பட் நான் சொன்ன லொக்கேஷன் இது. இவருக்கு தனியாக ஆகிட்டு இவருக்குனாச்சும் எப்படி நான் அவர் கான்டெக்ட் பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஆனால் நானும் கூட வரேன் ப்ரோ, நீங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு தான் கூட வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல கேஸ். ஒன்றும் இல்லை, சொல்லுவார் ப்ரோ. ஓகே கேஸ், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கும் ப்ரோ. இப்படி போனால் அந்த இந்த வீடு 3ஆவது வீடு. இங்கே எங்கிட்ட ஏன் ப்ரோ திடீர்னு அதை கேட்குறீங்க? இல்லை ப்ரோ, ஒரே சொல்லுங்க எங்கிட்ட. அது வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு கரெக்டாக 6 கிலோமீட்டர். இந்த ஃபாரஸ்ட் தான் நினைக்கிறேன், இதுக்குள்ளே தான். அவன் இருக்க மாட்டான் ப்ரோ. அது ஒரே கூட இருக்கலாம்ல, நம்பியே அதை நம்பிட்டு இருக்கோம். நான் அவனை பார்த்ததில்ல. இது இங்கிட்டு தான் ப்ரோ போகணும். இப்போ எதுக்கு ப்ரோ? மேபி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரிஸ்க்கு இதெல்லாம் ப்ரோ. ஒருவேளை சைக்கோ இருந்தானா நம்ம சண்டை போடுறதோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அவனை ரெஸ்கியூ பண்ணி ஏதாவது காப்பாற்றுறதுக்கு வேறு அவனை சைக்கோவை ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அவனை பற்றி நிறைய பில்டப் கொடுக்குறானுங்க ப்ரோ. இங்கே என்னாச்சுன்னா ப்ரோ, இப்போ இடையில இருக்கீங்களா ப்ரோ என்ன வர வேலை ஏன் ப்ரோ? இவங்க இந்த ஃபாரஸ்ட் தான் ப்ரோ இருக்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் அங்கே போய் சவுண்ட் பண்ணுறீங்க. எப்படி ப்ரோ ஒரு தனி மனுஷன் இருக்க முடியும் ப்ரோ? அவன் இருக்கான் ப்ரோ. உள்ளே என்னமோ ஒரு இது மாதிரி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குல்ல, அதை வச்சு டென்ட் மாதிரிலாம் போட்டு உள்ள இருக்காங்க. மலையில கூட அப்படிதான் படுத்து கிடப்பான்னு சொல்றானுங்க. சைக்கோ. எனக்கே டென்ட் போட தெரியாது, எனக்கு சொல்லித்தாடா டேய். ரைட்டு வாங்க ப்ரோ. நம்ம வந்த வேலை வேறு ப்ரோ, இது பார்க்குற வேலை வேறு ப்ரோ. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இல்லை அது ஒன்றும் இல்லை ப்ரோ. ராங் டர்ன். கேனிபிளா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஏதாவது மீன் சாப்பிட்டு கிடப்பான். அதை ஆமாம் ஓடும் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். பகல் டைமில் வந்து நினைக்காதீங்க, திடீர்னு அங்கிருந்து சட்டக்குன்னு வந்து ஒரு அம்பு குத்தலாம். அதெல்லாம் இல்லை ப்ரோ. திரும்பி எனக்கு அதே நாம வருது ப்ரோ. அடிபட்டுச்சுல ப்ரோ, அதுதான் அதை மறந்துடுங்க. எங்கே ப்ரோ இன்னைக்குன்னு பார்த்து பஜனை போட்டானுங்க. சவுண்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. இங்கே தான் நினைக்கிறேன் ப்ரோ. இங்கிட்டிருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஏதாவது இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 வழி இருக்குது ப்ரோ. நான் வந்த வழி வேறு, உங்களை கூட்டிகிட்டு போகிற வழி வேறு. எனக்கு தான் பக்கம். பார்த்துட்டு வந்துடுவீங்களா? ஓகே, நான் வந்துடுறேன் ப்ரோ. நினைக்கிறேன்
ப்ரோ இது பிரைட்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது, அதிகப்படுத்த முடியுமா? ஓகே ப்ரோ, ஓகே. வெளிச்சம் பத்தல. ப்ரோ இதானே சவுண்ட் கிட்ட இருந்துச்சுல? சவுண்ட் கிட்ட இருந்துச்சுல ப்ரோ? இதான் ப்ரோ அந்த வீடு. நான் வந்தது கவனிக்காமல் நான் இருக்கேன் பாருங்க. ப்ரோ அவங்கள புதைச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடம் எங்கே இருக்குது? அது இங்கே எடுங்க. இதான் ப்ரோ, இங்கே தான் சத்தம் கேட்டுச்சு. பட் ஆனால் ப்ரோ அது இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. யார்? இப்போ நான் அதாவது இங்கே வந்து நான் சொன்னல ஒரு லேடிஸ் ஆஃபீஸர். யாரு? சவுண்ட் கேட்குதா இல்லையா உங்களுக்கு? கேட்குது, எனக்கும் தான் கேட்குது. லேடிஸ் ஆஃபீஸ் சொன்னா சவுண்ட் கேட்குது ப்ரோ. அக்கா பேசுங்க ப்ரோ, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் நீங்கள் இந்த இடத்துல இறந்து போனது நீங்கள் தானா? இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் இன்னும்? இது இப்போ இல்லை ப்ரோ, சுத்தமாக ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது. இங்கே இறந்து போய் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை ப்ரோ, இப்போ ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம அமைதியாக இருக்கும்போது ப்ரோ இது இருக்குது ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஆனால் பாடி இங்கே தான் ப்ரோ, அதோட உடம்பு இங்கே தான் இருக்குது. அங்கே அடிக்க அங்கிட்டு நம்ம தான் முடிச்சு ப்ரோ. கழுத்துக்கு போடுது ப்ரோ. ஃப்ரெண்டில் போங்க ப்ரோ. அக்கா நீங்களா இருக்கீங்க இங்க? நாங்கள் உங்கள்கிட்ட பேசுனாங்க வந்திருக்கோம் ப்ரோ. நீங்கள் எதாவது பேசுங்க ப்ரோ, உங்கள்கிட்ட எதாவது பேசி பாருங்க ப்ரோ. இப்படி தான் ப்ரோ. ப்ரோ சவுண்டு கேட்காது ப்ரோ. அவங்க எதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் ஏதாவது கல் தூக்கி போடுறது, இதை அடிக்கிறது, கதவு மூடுறது இப்படி தான் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ இப்படி தான் ப்ரோ இருந்துச்சு சிம்டம்ஸு. எனக்கு இந்த 2வது வீடியோ நாவே வந்துட்டுருக்கு ப்ரோ. இங்கே இருக்கிறது யாருங்க? அமைதியாக இருக்குது ப்ரோ. இது என்ன இந்த இடம் இப்போ பாதை மாதிரி? இது வந்து தண்ணி போகிறதுக்கு வச்சுருப்பாங்க ப்ரோ அந்த காலத்தில். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? 1980 சில்லரை நினைக்கிறேன் எனக்கு. இது இல்லை ப்ரோ. சைக்கிள் ப்ரோ, சைக்கிள் ப்ரோ, புண்டாம ப்ரோ. எங்க ஒன்றும் தெரியல ப்ரோ, எனக்கு எங்கிட்ட ஒன்றும் தெரியல ப்ரோ. நீ முள்ள மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ அந்த ஃபாரஸ்ட் தான் ப்ரோ இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீட்டில் இருக்கா ப்ரோ? மழை பெஞ்சிருக்குல்ல? ஆமாம், அதனால தான் அந்த வீட்டில் இருக்கான். கையில் குச்சி வச்சிருக்கான், கத்துறான் ப்ரோ. ப்ரோ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மழை அடிச்சு ஊற்றுனுச்சு. ஆமாம் ப்ரோ. அவன் பாயை வச்சு தானே டென்ட் கட்டியிருக்கான். ஆமாம், அடிச்சு ஊற்றுனதில் அது கிழிஞ்சிருக்கும், அதனால இங்கே வந்துட்டான் ப்ரோ. ப்ரோ குச்சி எவ்வளோ பேசி வச்சிருக்கான் பார்த்தீங்களா ப்ரோ? என்னமோ கட்டியிருக்கான் ப்ரோ அதில் அடிக்கிறதுக்கு. வரப்பு கவனிச்சிங்களா? ஒரு அணில் நிறைய செத்து கிடந்துச்சுல ப்ரோ. ட்ராப் வச்சுருக்கான் ப்ரோ நமக்கு. நான் சொல்கிறேன், நைட் விஷன் ஆன் பண்ணுவோம். நைட் விஷன் ஆன் பண்ணி கண்டுபிடிச்சிடும் ப்ரோ. இருட்டில் எப்படி ப்ரோ இது கலந்து போகிறது? அந்த விவரமே இருக்காது. நான் சொல்கிறேன் கேளுங்க. லைட் லைட் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரோ. அதான் நான் சொல்கிறேன், வெடிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனில் எடுப்போம் ப்ரோ. என்ன இந்த வழியில் போக முடியாது. ஆட்டோ எக்ஸ்போர்னா என்ன ஓடுது? ஓகே நான் சொல்கிறேன் கேளுங்க. நைட் விஷனில் எடுப்போம், ஓகேவா? லைட் ஆஃப் பண்ணலாம் ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கிட்டு போக முடியாது. வரப்பே பார்த்துட்டீங்களா? அவன் இங்கிட்டு வராமல் இருக்கானோ? மரம் சாஞ்சிருச்சு ப்ரோ, இங்கிட்டு போக முடியாது. சரி ஒரு நிமிஷம் ப்ரோ. நைட் விஷன் எடுங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க ப்ரோ. இங்கிட்டு போக முடியாது. இப்படி தான் போகணும், அவனுக்கு கடன் தான் போகணும். என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன் கேளுங்க. அவனுக்கு வெளிச்சம் தான், அவனுக்கு அறிவு இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. நைட் விஷன் எடுங்க. நீங்கள் நைட் விஷன் எடுங்க ப்ரோ. பசங்க கால் பண்ணி கூப்பிட்டா? அதெல்லாம் வேணாம், இவனுக்கெல்லாம் பசங்கள்லாம் தேவை கிடையாது. என்ன ப்ரோ
ஏய் கிறுக்கு புண்டா, நான் போயிடுவேன்டா. யாரா நீ ஃபஸ்ட்டு? நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், தயவுசெய்து பண்ணிட்டு இருக்காது அப்படிலாம் ப்ரோ. கிறுக்கு ப்ரோ, சைக்கு தாயில் ப்ரோ. பசங்க கால் பண்ணி கூப்பிட்றேன் ப்ரோ. என்ன போலீஸ் கால் பண்ணிடலாம் ப்ரோ. பசங்க தேவை ரெஸ்கியூ பண்ணிடலாம் ப்ரோ. காட்டுக்குள்ள இப்போ யாராச்சும் சரி நம்ம வந்துட்டு ஓகே, வேற யாராச்சும் வந்து என்ன பண்ணிருப்பான், அடிச்சு கொண்டுருவான். சைலண்டாக வரான் அவன். இனிமேல் இந்த இடத்துல இருக்க மாட்டான். நீங்கள் நைட் ட்ரெஸ் எடுங்க, அவனுக்கு நம்ம ஆட்டம் காட்டலாம். இது செட் ஆகுது ப்ரோ, நம்ம கிளம்பிடலாம். இப்போ அமைதியாக இருக்கான் ப்ரோ, கிறுக்கு புண்டை. இப்போ நான் பசங்க கால் பண்ணுறேன் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, இருங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இது தேவையில்ல வேலை ப்ரோ. வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நைட் வெர்ஷனை மட்டும் ஆன் பண்ணுங்களேன் கேஷ். நைட் வெர்ஷன் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிறோம். நைட் வெர்ஷன் எடுங்க. கண்டென்ட் தெரியுது ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, எனக்கு கண்டென்ட்டுக்கு ப்ரோ கொஞ்சம் உள்ளே போங்க. கண்டென்ட்டை கொண்டு போங்க ப்ரோ. வாங்க வாங்க வாங்க, என் கூட வாங்க. வாங்க சொன்னால் கேளுங்க, வாங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க ப்ரோ, பேசாதீங்க, வாங்க. அங்கிட்டு போனால் ஃபாரஸ்ட் ப்ரோ, அவன் தான் அங்கிட்டு தான் அவங்க வீடு, அவன் எல்லாம் தங்கியிருக்காங்க அவங்கலாம். சரி நைட் வெர்ஷன் எடுங்க, நைட் வெர்ஷன் எடுங்க. ஹலோ கேஸ், நாங்கள் இப்போ ஒரு 20 நிமிஷம் அப்படியே நின்றுட்டோம் ஷாக்கில். 2 பேருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதான் இப்போ நைட் வெர்ஷனில் வந்து அவனை விடக்கூடாது. நான் சொல்கிறது கேளுங்க. நம்மளே இப்படி பண்ணுறான்னா வேறு யாரையாவது அவன் எது வேணாலும் செய்வான். அவன் யாருன்ற டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுட்டு போகணும். அப்படி இல்லைன்னா நான் அவன் சொல்லட்டா, நீங்கள் வேணால் கிளம்புங்க, நான் தனியாக இருக்கேன். சொன்னால் கேளுங்க. அதுக்கு தாங்க நான் சொல்கிறேன், அவன் யாருன்னு பார்க்கணும். ஓகேவா? இருங்க, என் ஃபோனை கையில் வச்சுக்கோங்க. கையில் இல்லை என் ஃபோன். நீங்கள் நைட் விஷன் நான் எடுத்துக்கிட்டா? நைட் விஷன் நான் வச்சுக்கிட்டா? இல்லை நான் வச்சுக்கோங்க. சரி வச்சுக்கோங்க. வாங்க வாங்க. ஃபுல்லாக மெடிச்சிருங்க ப்ரோ. அதான் கைஸ், ரொம்ப ரிஸ்கில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய காட்டில் ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாமல் உள்ளே போகிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம். நான் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று அவனை வந்து ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிறனால கூப்பிட்டு போகலாம். அப்படி நடக்காத பட்சத்துக்கு நம்ம தப்பிச்சுட்டு இப்படி ஒருத்தன் இங்கே இருக்கான்ட்டு வேறு யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆள் இங்கே சுற்றுறான்றதை இன்ஃபார்ம் பண்ணோன்னா வேறு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமையாவது இருக்கும். அதனால தான் இதை நாங்கள் பண்ணுறோம். சரி ஓகே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வாங்க ப்ரோ, வாங்க. நைட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, வாங்க. நான் சொல்கிறேன், வாங்க. இங்கிட்டு தானே வழி. ப்ரோ மண்டை தெரியுதுல்ல, பார்த்துக்கோங்க. பாதி தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது ஸ்க்ரீன். ப்ரோ வழி எங்கிட்டு ப்ரோ? நீங்கள் தான் நைட் ரோஷன் வச்சுருக்கீங்க, அதில் உங்களுக்கு பார்த்துருப்பானா? சரி வாங்க 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 வாங்க. நான் எப்படி போகணுன்னு மட்டும் வழி சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ப்ரோ நான் சொல்கிறது அப்படி சப்போஸ் அவன் நம்மளை அட்டாக் பண்ணானா ஃபஸ்ட்டு அடி அவன் நம்மளை அடித்தானா திருப்பி அடிப்போம். ஓகேவா? என்ன வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கட்ட எது வச்சுருந்தாலும் நான் சொல்கிறது கேளுங்க. அவன் அடித்தா திருப்பி அடிங்க. ஓகேவா? இது ஒரு பிளான் ப்ரோ. அவன் ஃபஸ்ட்டு என்ன அடித்தானா உங்கள் சைட்லேருந்து ஃபஸ்ட் அடி போகணும். உங்களை அடித்தானா என் சைட்லேருந்து ஃபஸ்ட் அடி அவனை கொடுக்கும். நானும் மனுஷனும் பிரச்சனை ப்ரோ ஒரே சொல்லிட்டு வச்சு கொடுங்க. இதை பிடிங்க அப்படியே. நிமிஷம் என் ஃபோன் அப்படியே கையில் வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. நீ பாக்கெட்டில் போட்டுக்கோங்க.
ம் ஃபோன் கொடுங்க. இல்லை அந்த ஃபோன் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரெக்கார்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஆகுது ஒன்றுமே தெரிலையே. அவனை எதுவும் பண்ண வேணாம் சொல்லிட்டேன். அடிச்சுட்டு போயிடலாம். வேணாம் கூட்டலாம். கேஸ் இப்போ என்னென்னா அவனுக்கு பயந்து ஓடி வந்துட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவனுக்கு பயந்து ஓடி வந்திருக்கோம். நம்ம கரெக்டாக நாங்கள் இன்னும் ஏன் ப்ரோ நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்களே இது பண்ணிடுவீங்க போல, அவனை வர வச்சுருவீங்க போல. அவனை என்னென்னா அவனை பிடிக்கணுமா இல்லை அவன் யார் என்னன்றதாவது தெரிஞ்சுக்கணுமா, ஏதாவது ஒன்று தான் இப்போ மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவன் வீடு இருக்குல்ல, அந்த இடத்துல நைட் விஷனை மட்டும் நாங்கள் செட் பண்ண போகிறோம். 2 பேருமே ரொம்ப பயமாக இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்டாமினாவே இல்லை. அந்த ஓடினது வந்தது அப்படின்றதுல ரொம்ப டல்லாகிருச்சு. அந்த இடத்துல மட்டும் நைட் விஷன் ப்ரோ நேரில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, கண்ணில் அப்படி நம்ம எப்படி கண்டென்ட் எப்படி சரி ப்ரோ. இவன் பேயோட மோசமான தாயலி ப்ரோ. கட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு விஷயத்தை நேரில் பார்த்த மாதிரி இருக்குல்ல, இவா பெய்யை பார்த்த கொடூரமான பெய்யை பார்த்த மாதிரி இருக்கும். சரி ஓகே இருங்க, நைட் விஷன் எடுங்க. நைட்டு இருங்க பிடிங்க, என் ஃபோனை பிடிங்க. நைட் விஷன் அவங்க வீட்டுக்கிட்ட வைப்போம் ப்ரோ. அந்த லைட் உங்கள்கிட்ட இருக்குது, இந்த பிளாக் கலர் லைட்டு, பிளாக் கலர் எது எதுவும் இல்லையா? சிவங்க எடுத்துக்கலாம். காண வழி கிட்ட தானே. எதுவும் பேசாது ப்ரோ. ரொம்ப தூரம் விட்டேன் ப்ரோ, எங்கே விட்டோன்னு தெரில ப்ரோ. திரும்பி போகணுமா ப்ரோ? போலீஸ் கால் பண்ணிடலாம், என்னென்னு பசங்களை சொல்லிடலாம் ப்ரோ. காலையில் நான் என்னென்னு பார்த்துப்பானுங்க ப்ரோ. தயவுசெய்து பண்ணுற மாதிரி நைட்டில் பண்ணுறான் ப்ரோ. நீங்கள் பேசாதீங்க, அவங்க சவுண்டு கேட்கும் ப்ரோ. இப்போ எந்த குச்சி மூச்சுன்னு கண்டுபிடிச்சிடும் ப்ரோ. வந்து தலையில் அடிச்சா என்ன ப்ரோ பண்ணுறது? வீடு எங்கிட்ட இருக்கு? சைடு இருக்கு. சரிங்க, இப்போ வீடு எங்கே இருக்குது? நேராக இருக்குது ப்ரோ. உள்ளே தான் இருக்கான். உள்ளே இருக்கானா வெளியே இருக்கான்னு தெரில ப்ரோ.
கையில் என்ன வச்சுருக்கான்? கையில் கட்ட வச்சுருக்கான் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் ப்ரோ. ரிஸ்க் எடுக்கான் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. அவன் கவனிக்கல. அவனுக்கு இருட்டில் தெரியாது. அவனுக்கு தேடிட்டு இருக்கான் ப்ரோ. கத்துறான் ப்ரோ. ஓ பாத்துடா ப்ரோ. ப்ரோ ஓடு வரான் துரத்துறான். ஓடு வழி எடு.